கனிமொழி ஜாமீன் மனு மீதான விசாரணையை மே 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த டெல்லி உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி டில்லி உயர்நீதிமன்றத்தில் மே 23ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். கணவர் வெளிநாட்டில் வேலை செய்வதால் பள்ளி செல்லும் குழந்தையை கவனிப்பதற்காக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார். இம்மனு மே 24ஆம் தேதி டில்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையை மே 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் வழக்கு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும்படி சிபிஐக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. இதனிடையே 24ஆம் தேதி காலை பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்ட கனிமொழியை அவரது சகோதரரும் தமிழக முன்னாள் துணை முதல்வருமான ஸ்டாலின் சந்தித்தார். இந்த சந்திப்பு 40 நிமிடம் நீடித்தது. கோர்ட்டுக்கு முன்னதாகவே வந்துவிட்ட ஸ்டாலின் கனிமொழியின் வருகைக்காக அரை மணி நேரம் அங்கு காத்திருந்தார். ஸ்டாலினுடன் திமுக எம்பி TR பாலு உள்ளிட்ட திமுக பிரமுகர்களும் வந்திருந்தனர்.